மங்களமாக இருப்பாயமா. நமது இடத்துக்கு பிரம்மாவுடைய மச்சினை வந்திருக்காரு. பிரம்மாவை மச்சினன் யாரு? பிரம்மா மச்சினை சிவபெருமானா? சிவபெருமான் வந்திருக்காரு. பிரம்மா பட்டு பிரம்மாவுடைய மைந்தன். பிரம்மாவுக்கு எத்தனை மைந்தர்கள்? 14 பேர். 14 பேர்ல நீங்க யாரு சொல்றீங்க? இவர் பிரம்மா தொடையில இருந்து தோற்றுவிச்சவர், தோற்றுவிக்கப்பட்டவர் நாரத மகரிஷி. நான்முக மைந்தன் நாரத மகரிஷி. அதே வாங்கி கொடுத்தீங்களா? இறைவன் 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 வருவான் வருவான் இறைவன் வருவான் அவன் இன்னும் நல்வழி தருவான். இறைவன் வருவான் அவன் இன்னும் நல்வழி தருவான். அறிவான் செல்வத்திலே வாழ்க, செல்வாக்கிலே வாழ்க, அறிவிலே வாழ்க, ஆன்மீகத்திலே எந்தெந்த வாழ்க வாழ்க வாழ்க. செங்கமை சோதனை மலை தாய்ந்து போனாய் தாய்ந்து போனாய் தாய்ந்து போனாய் மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம்? மசத்தை புடுங்கலாம். சரிப்பா, உன்னை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடிவரான இடத்துல அடிவிட தெரிஞ்சு நீங்களே என்றால் உன்னுடைய சங்கை நான் பார்த்திருக்க முடியுமா? சுடர்வழக்காக இருந்தாலும் தூண்டுகோல் ஒன்று என்று வேண்டுமானா? அதை போல இரும்படிக்கு இடத்துல ஈக்களுக்கு நீ வேலை கிடையாது. ஆடு இருக்கிற இடத்துல ஐயருக்கு வேலை கிடையாது. ஆடு இருக்கிறது ஐயருக்கு வேலை இல்லையா? அப்படி இல்ல இல்ல, உலகத்துல ஜீவ இருந்து செய்யறது பெரிய பாடு. சாமியை வாழ்த்து பாட்டு இந்த கட்ட சக்தி பொந்த சக்தி கலைவாணியும் புத்திரரே கட்டில துண்ட வித்தவரே கட்ட துண்ட வித்தாரா கட்டறிந்த வித்தகரே கண்ட சக்தி கவசம் பாரியா பாரு எப்படியே எப்படி சொல்லி கொடுத்த எப்படி பாடிக்கிட்டு என்ன எப்படி பாட்டு எப்படி பாடுறா எழுத்த பூரா தலகாலை நோக்கு சரவண பவனா சித்தர் குதவும் செங்கதிர்வேலு பல்மணி சதங்கள் கீதம் பாட கிண்கிணி ஆடு அப்படி பாடுறத விட்டுவிட்டு ஏண்டா லூப்புன்னு இருக்க. இது தெலுங்குல சாமி, இது தமிழ் கந்த சஷ்டி. ஆமா, இது தெலுங்குல கந்த சஷ்டி இப்படித்தான் இருக்கும். போயிட்டு வாங்க. யார்கிட்ட போன வாசப்படியா வேணும்னா விலை மாதா தான் தொடாத, வேணும்னா கிளையா இருந்தாலும் போயிட்டு வா. வேட்டுக்குள்ள ஒரு பெருசா முட்டாப்பல
அது குருளைய தின்னுட்டு கொமடலாம் வீங்கி போய் மூணு இறக்கு. மாடு வத்துனாலும் கொம்பு வத்துமா? வத்து வைத்தாதுல உனக்கு வேணும்னா சொல்லு. எதுக்கு சீனி செட்டில் ஓட்டு அரைச்சி கொடுங்க. நாராயணா நாராயணா முருகா நெடுமாள் திருமருகா வாத்தியாரு சாவாரோ தீராதோ ஏது கிளியாதோ எழுத்தாணி முறியாதோ அந்த மாதிரி இருக்குடா உன் பேச்சுவார்த்தை. வாத்தியார் பார்த்து மாணவி நினைச்சா அவனுடைய அறிவளர்ச்சி நல்லா இருக்குமா? நான் எதுக்கு அந்த பெருச்சாதியை கேட்கிறேன்டா, இந்த பிள்ளை ஒரு வடை வச்சிருக்கு. அப்புறம் ஒட்டி என்ன பண்ணுவ? விளையாட்டு பருவம் அல்லவா? விகடகவி என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். தான் பேசுவது தவறுதானோ அல்லது என்பதை அவனே அறியாமல் பேசும் பொழுது அது தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, ரசிக்கும்படியாக இருக்கிறது. உங்க அண்ணனம்மா அடங்கடா என்ன அறிவாளி, எந்த நேரம் என்ன பேசுற, என்ன வார்த்தை வருதுன்னு கிரேச்சு பார்க்க முடியல. சிறந்த அறிவாளி, வாழ்க வளர்க வளம் பெறுக. ஆகையினாலே கன்னி தமிழ்மன்னரை காகத்தின் புகழ்பாடிகளை வரவேற்ற பெண் குலத்தின் பொன்விளக்காக இன்னாறு வாழ்க வளர்க வளம் பெறுக. கல்தோடி மந்தோன்ற காலத்தில் இருந்து முன்னோர் வெளிவந்த மூத்த தமிழை அருமையான முறையே இந்த இடத்திலே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழர் நாப்பழக்கம் வைத்துதற் கழி மனப்பழக்கம் என்று அணிந்து இந்த இடத்திலே உனது அண்ணனோடு உன்னை வாழ்க்கை அமைக்கு பெருமைப்படைகின்றேன். ஆகையினாலே தில்லுமுள்ளு பண்ணால தில்லுமுள்ளுல வந்த மாதிரி திடீர்னு மீசையோட வர்றாரு, திடீர்னு மீசை இல்லாம அவர் வந்த மாதிரி இந்த இடத்துல ஓஹோ ராகங்கை 16 உருவான வரலாறு நீ பாடும்போது அறிந்தேனம்மா. ராகங்கை 16 உருவான வரலாறு நீ பாடும்போது அறிந்தேனம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாடு சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாடு சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயமா. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான புறம் பாட பதமானது. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான புறம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் மேரி தான் கூட ஆனாத துதி கொண்ட வீரயம்மா. அழகான இளம் பெண்ணின் மேரி தான் கூட ஆதார துதி கொண்ட வீரயம்மா. ராகங்கள் 16 வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. விளையாட வளையாட சலங்கைகள் ஆட இடையோடு கொடி போல நடமாடினாய். விளையாட வளையாட சலங்கைகள் ஆட இடையோடு கொடி போல நடமாடினாய். உலகாழும் உமையாரின் ராகவாதங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா. உலகாழும் உமையாரின் ராகவாதங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நீ பாடும்போது அறிந்தேனம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன 16 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாடு சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாடு சுகமானது. ராகங்கள் 16 உருவான
எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மையிலே வந்த ஞானியாக நான் வந்திருந்தாலும் தெரிந்தது தெரியாதது புரிந்தது புரியாதது அறிந்தது அறியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து மனித மகாமுனிவனாக நான் வந்திருந்தாலும் உனது கனிவான தமிழ் மொழியுடைய தன்மை அறிய வேண்டும். உன்னுடைய அறிவிலிருந்து ஆனந்தம் கொள்ள ஆசைப்பட்டு வந்ததுமையால் உன்னிடத்தில் சில கேள்விகளை கேட்காமல் நினைத்து கொண்டிருக்கிறேன். பெண்மணியே கேட்கலாமா? பேரறிவின் பரப்படமா கேட்கலாமா? ஈரையில 14 சிறப்பிடுதாங்கள். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலம் மறந்தவர். அறிந்தது அறியாதது தெரிந்தது தெரியாது புரிந்தது புரியாது அனைத்து உணர்ந்தவர். தாங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை பெறுங்களோ இன்னைக்கு தெரிந்தவரை பதில் சொல்கிறேன், தெரியாதவற்றை தங்களிடமே கேட்டு தெரிந்த ஆறாமாய் கேளுங்கள் சுவாமி. உலகத்துல எல்லாம் தெரிந்தவர் யாரும் கிடையாது, எதுவும் தெரியாதவர்களும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. மனிதனுக்கு மனிதன் சொல்லப்பட்டது எது? மனிதனுக்கு மனிதன் சொன்னது திருக்குறள். மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது? மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது திருவாசகம். தெய்வம் மனுஷனுக்கு சொன்னது பகவத்கீதை. மனிதனுக்கு தெரிந்தது எது தெரியாதது எது? உலகத்துல தெரிந்தது என்ன தெரியாதது என்னன்னா மனிதனுக்கு எப்ப பிறக்க போறோம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எப்பொழுது மனிதனுக்கு இறப்பு வரும் என்பது யாருக்கும் தெரியாது. எப்போது பிறப்பு இறப்பு எல்லாருக்கும் தெரியும். எப்பொழுது பிறக்க போறோம் எப்படி இறக்க போறோம் என்பது யாருக்கும் தெரியாது. இதிகாசம் எத்தனை இருக்கு? இதிகாசங்கள் மண்ணால் வளர்ந்தது மகாபாரதம், பெண்ணால் வளர்ந்தது ராமாயணம். இதிகாசங்கள் 2. ராமாயணம் உருவானது யாரால? என்ன உங்களால. நீங்க மட்டும்தான் காரணமா? நான் மட்டும்தான் காரணம், வேற யாரும் கிடையாது. நீங்க சொல்ல வால்மீகி முனிவர் தானே எழுதினார். கண்டிப்பா. ஆகப்பட்ட இருவர் காரணமா இருக்கீங்க இல்லையா? தமிழாக்கம் பண்ணவங்க யாரு? தமிழாக்கம் பண்ணவர் கம்பர்பிரான். ஏன்னா கம்பன் விட்டு கட்டுத்தாயும் கைவாடுபடாங்க. மகாபாரத்தை உருவாக்குனவங்க யாரு? வேதவியாசன். வேதவியாசன். வேதவியாசன் எப்படி உருவாக்குனான்? வேதவியாசன் சொல்லக்கூடிய மகாபாரதத்தை எழுதியவன் யாரு? விநாயகப் பெருமான். எப்படி எழுதினாரு? அது என்ன மொழியில எழுதினாங்க? அதாவது சமஸ்கிருத மொழியில எழுதினார். அத தமிழாக்கம் பண்ணவங்க யாரு? தமிழாக்கம் பண்ணவர் யாரு? சிறிவில்லி புத்திரார் என்று சொல்லக்கூடியவர் வில்லி பாரத்தை எழுதினார். எத்தனை புராணங்கள் உண்டு? புராணங்கள் 18. உபபுராணங்கள்? உபபுராணங்கள் எத்தனை? 18. ஓஹோ. வேதங்கள்? வேதங்கள் 4 இருக்கு. யசுர சாம மதர்மம் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் 4. ஆமா. காப்பியம்? காப்பியம் எத்தனை? 50 காப்பியங்கள் என்று சொன்னார். சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், குண்டலகேசி, வளையாபதி, மணிமேகலை என்று சொல்லக்கூடிய 50 காப்பியம். இதுக்கு உபகாப்பியம் இருக்கு. திருக்குறள் எத்தனை இருக்கு? திருக்குறள் 1330 குறள் இருக்கு இல்லையா? எத்தனை அதிகாரம் இருக்கு? எத்தனை அதிகாரம் இருக்கு? 133 அதிகாரம். 133 அதிகாரத்துல துறவியல் அதிகாரத்துல என்ன சொன்னாரு? என்ன சொன்னாங்க? உதடு ஒட்டாத குறளை சொன்னார் இல்லையா? யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா திருக்குறள் 1.25 அடி 7 சிறுநாங்க. இப்ப என்ன கேட்டீங்க? உங்ககிட்ட நான் கேக்குறேன். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்துக்கள் 1, ஆக மொத்தம் 247. அதுல வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் என்பது கசடதபர, மெல்லினம் என்பது நமன, இடையினம் என்பது கேரள வல்லன. வல்லினம் என்பது தா, மெல்லினம் என்பது, இடையினம் என்பது. ஆக தமிழ் முத்தித்தரு பத்தி திருநகை எத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குறு வித்துக்குருவாய் என ஓதுறாங்க. மக்கள் சொல்லி முப்பட்டது கற்பித்தர் ஒரு 33 தமரன் மடிவேன பத்தித்தலை ரத்த கடைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதோடு வட்டப்பகல் வட்டத்துகிற இரவாக ஒத்தைப்பறிவுரை நித்தப்பரம் மைத்தப்பறவை திக்கோக்கு நடிக்க கழுகோடி கல்காட திக்கு பரியட்ட பைரவர் நொக்குத்தொகு நொக்குத்தொகுதொகு சித்திரப்பவர் இக்குத்திரகழக என ஓதும் கொத்துப்பரு கொட்டக்கிழமை குக்கு குகு குக்கு குகு குத்திப்பரவுக்கு பிடியன முதுகூகை கொட்பிட்டன நட்ப தமிழரை வெட்டிப்பலிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பரவல பெருமாளை பெருமாளை என்று சொல்லக்கூடிய பாடினவர் அருணகிரிநாதன் திருவண்ணாமலை திருப்புகளை முருகப்பெருமானை நினைச்சு பாடினார். அருளாரமணி சரணம் சரணம், அழகாமலா சரணம் சரணம், பொருளாயினியா சரணம் சரணம், பொன்னியமணியை சரணம் சரணம், மல்வார்க்கரையா சரணம் சரணம், மைவாகனே சரணம் சரணம், கர்நாடகமே சரணம் சரணம், கந்தா சரணம் தன் கூட குறுஞ்சிகள் முருகனை பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லை. அது மட்டுமா சொன்னா விநாயகப் பெருமான் சொன்னார் இல்லையா? மூப்பான் மழுகும் முராரி சக்கரமும் பாப்பாங்கரையும் பறி போச்சோ வழிமதத்து மும்மதத்து வாரணத்தை ஐயா ஐயோ இப்படி எழுத்து போகிறேவா என்று பாடினாங்க. அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வெற்று வந்த தொல்லைவோம் போகாதிகிறோம் நல்ல குணமதிக மாமருகரை கோபுரத்திற்கு மீட்டிருக்கும் கணபதி கைதொழாக்கள் ஒரு திங்கள் விநாயகப் பெருமானை பாடிக்கிட்டே போலாம் இல்லையா? அப்படி பார்க்க போனா என்ன சொன்னார் இல்லையா? ஏன்னா விநாயகனை வெண்டிரையை வேறறுக்க வல்லான், விநாயகனை வேட்கை இல்லாம் தணிவிப்பான், விநாயகனை விண்ணிற்கும் இந்த மண்ணிற்கும் நாதனமோ தன்மையினால் கண்ணீர் பணிமின் கணிந்து அப்படி என்று சொன்னார். யானை முகத்தவனே முத்திநலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பனே ஐங்கனே செஞ்சுரை சேகரனே நீண்டசை விநாயகப் பெருமானை எப்படி பற்றலாம் இல்லையா? வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மா மணவாள் நோக்குண்டாம் ஏனி உடங்காது பூக்கொண்ட துப்பார் திருமேனி தும்புக்கியானின் பாதம் தப்பாமல் தாரவார் நமக்கு என்று சொன்னவள் அவ்வை. எந்தமில்லா பூத்தாலே மாதுளம் முன்னரத்தாலே விவிடங்க காத்தாலே அங்கிச பாசங்கிசம் கர்வமங்கை சேர்த்தாலே முக்கனை தொழுவை தீங்கள ஆதிபராசக்தி பத்ராவளி அம்மனை தொழுவருக்கு தீங்கையின் பாடிட்டாங்க இல்லையா? செங்கில் வந்து கலின் கலின் என்று ஜெகம் ஜெகம் என்றாலே இரு சங்கதமோடு சிலம்பு குளம்போடு தண்டை கலந்தாலே இரு கொங்கு கடும்பக வெண்டன மைந்து குலைந்து குலைந்தாலே உணர் பஞ்சேபடி வாடிய பிள்ளைவின் நடுவு எழுந்தாலே எழுந்த வாராயடி என் கேள்விக்கு பதில் தாராயடி அபிராமி அப்படின்னு அங்க திருக்கடை உரியிலே அழைத்தாலே அபிராமிய. மன்னவனும் நீயோ வளநாடு
கம்பன் கவி பாடியிருக்கான் இல்லையா? ஏன்னா தமிழும் சேரணுங்கிறதுக்காகத்தான் அப்பேற்பட்ட நற்கிரடத்திலே தமிழோடு விளையாடும் என்பதற்காக வந்தான் முதலிலே சிவபெருமான். ஆக அங்கம் புழுதிபட அருவாளி நெய்ப்பூசி சங்கம் படபரோடு கால் பரப்பி சங்கதனை கீர்க்கிறதற்கு நற்கீரனோ எழுதுகவை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் அப்படின்னு சொன்ன உடனே நற்கீரன் சொன்னாலும் சங்கரப்ப ரங்கர் குலம் சங்கரனாரி உனக்கு ஏதடா குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வும் அருணை ஒன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை என்று நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே நீ பாடிய கவியில அப்படி சொன்னார் இல்லையா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று பாடியவர் ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்குத்தானே பெரிது கொடுத்து பாடினாங்க. பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ அரியமால் உந்தியில் பிறந்தோர் அரியமால அலைகமை தூள்கொள்வோன் அலைகடலோ குறும் அங்கடக்கம் குறும்படியுனோ சிறிய கலசத்தில் பிறந்தோர் கலசமோ புவியில் சிறியம்மன் புதிய அரவிந்து ஒருதலை பாரம் அறவமோ உமையவன் சுண்டல் மோதிரம் உமையோட ஈசல் ஒடுக்கம் ஈசனோ தொண்டர் கொடுக்கும் தொண்டரன் பெருமை சொல்ல முடியாது. தொண்டருக்கு தானையா பெருமை கொடுத்து பாடிருக்காங்க. அந்த தொண்டராக தான் சொன்னாங்க. மாசிய வீணையும் மாலை மதியம் வீசு தெண்டலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் என்றன இணையடி நிலையை தொண்டராக இருந்தாலே நாவுக்கரசன் சொன்னார். மற்கொண்ட தேன்முத்தான் மாநகட்டு இங்கு வந்தேன் சொற்கொண்ட பாவி யாரும் இல்லை கொண்ட பிரயாதாளம் மேலிது கொடி நெற்கொடுப்பதை நெல்லாய் நெடுஞ்சவரை நிக்க வைக்கல ஒரு தமிழன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நலவு அருகே சோழியன் அம்பலத்தில் ஆடினான். அவன் ஆடுகிற அம்பலம் நம்ம ஆட வந்திருக்கிறோம் சம்பளம். அவன் ஆடுகிற தெல்லை அம்மா நாம் ஆட வந்திருக்கிறோம் அவன் எல்லை அம்மா. அவன் ஆடுகிற திருக்கூத்து இது நாடகம் இயல் இசை நாடகம் இயல் என்ற பேச்சு இசை என்ற பாட்டு நாடகம் என்ற நடிப்பு 3 நடிப்பை காட்டுறீங்க. தண்ணீரின் காவேரி தார்வீரன் சோழவண்ணே மன்னவத்தூஞ்சலா மண்டலமே பெண்டானால் அப்பர் சிலம்பை யாருக்கு தந்தன செப்பரை சிலம்பை இருக்கக்கூடிய தாசிக்கும் கவிவான இடம் தானே இது. அது மட்டுமா கம்பன் விட்டு கட்டுத்திரையும் கைவாடுமா கல்வேட கம்பன் விட்டு கட்டுத்திரை கைவாடுமா கம்பன் விட்டு கட்டுத்திரை வேட பார்க்கக்கூடிய பெண்ணுறுத்தி கவி பாடினார். அப்பேற்பட்ட கம்பனை பார்த்து கம்பனை அவையை பார்த்து சொன்னார் இல்லையா? நாலடை பந்தலடி நடுவிலே ஒரு காலடி நான் கூறுவதை கூறடியது என்னடி தெரிஞ்சா நீ சொல்றி அப்படின்னு அங்க கம்பன் பார்த்து அவை மூதாட்டி சொன்னதுனால திருப்பிக்கிட்டு அங்க தமிழ் வந்துச்சு. இங்க வந்த மாதிரி இங்க வந்ததை போல கவி போட்டி போடிக்கிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் போடி பாடின்னு கவி பேசுறீங்க நீங்க. அத்தடி அபச்சாரம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு தரமான நாடக மகிழ்ச்சி நல்லா ஒரு பாடக்கூடியவர் அப்படின்னா நீங்க உங்களை சொல்லுவாங்க. எல்லாருமே உங்களை பிடிக்கும். ஆனா நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து இந்த சாட பேசுறது புத்தி போதா வந்து என்னமா சொல்லடி அபிராமி நில்லடி முன்னாலே நில்றி வந்து நின்னா ஏண்டி நிக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னேன். அதனால வந்து நின்னா இல்லையா? பக்தன் சொன்னாங்கிறதுக்காக அம்மா வராம இருந்தாங்க வந்து நின்னாங்க இல்லையா? பூர்ண அம்மாவசனைக்கு நல்ல வருமா? அம்மாவாசை என்னைக்கு சனி எனக்கு என்னைக்குமே பொங்கு சனி தான். எனக்கு இது வரைக்கும் மங்கு சனி பிடிச்சதே கிடையாது. என்னைக்கு என்னாலும் பொங்கு சனி. ஒரு நாரத மகர்ஷி ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்து பேசிக்கிறேன். அடுத்தவங்க போடி வாடி பேசுறதுக்காக நீங்க பேசலாமா? ஏன்னா நக்கீரனை சந்திப்பதற்காக சிவபெருமான் வந்தார் மதுரை என்பதிக்கு. அதே நக்கீரனுடைய தமிழை கேட்கணுங்கிறதுக்காக திருமூன்றுகாற்றுப்படை எழுதி கொண்டிருந்தார் நக்கீரன். அப்ப அவனுடைய தமிழை கேட்க வேண்டும் என்பதற்காக ஆற்றுப்படைக்கு அர்த்தமே என கேட்க வந்தவன் முருகன் தானே கிழவனாக வந்து அதே போல கிழவனாக வந்தா கிழவிய பார்க்க நான் வந்திருக்கிறேன். நாளிலே பந்தடி நடுவிலே காலடி கூறாமல் குரடி அது என்னடி. கம்பனுக்கும் அவ்வைக்கு புலமை மூலியமா போட்டி வந்துச்சு. கம்பன் ஒரு பாட்டு பாடினாலும் அவ்வை 2 பாட்டு பாடுவா. எப்படி நீங்க கவி பாருங்களோ அது மாதிரி நான் 2 பேருக்கு எப்படி போட்டி வருதோ அதே மாதிரி கம்பனுக்கும் அவ்வைக்கும் போட்டி வந்துச்சு. அப்ப கம்பன் வந்து அவ்வை மேல போராமைப்பட்டு நாளிலே பந்தலடி நடுவிலே காலடி கூறாமல் குரடி அது என்னடி அப்படின்னு நாரத மகரிஷி பாடினத கம்பன் பாடினத நாரத மகரிஷி பாடி காமிச்சு நீங்க எவ்வளவு கவி பேசணுமோ பேசுங்க அப்படின்னு பேசுனீங்களே. நீ எப்படி கவி பேசுவே அப்படி பேசுங்க. ஒரு படி அதிகமா பேசுவேன் தவிர உங்க காட்டுல எந்த வகையிலும் குறைஞ்சு வரும் கிடையாது. நீ அதிகமா பேசினீங்கன்னா அதை பத்தி சந்தோஷப்படுறது முதல் மாமுனி நீங்க பேசி பார்க்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நாளிலே பந்தடின்னு சொன்னீங்கல்ல இதுக்கு அவ்வை என்ன பதில் கவி பாடினா தெரியுமா? அதான் உங்களை கேட்டிருக்கேன். அட எட்டைகால் லட்சணமே எம்மன்பரி வாகனமே கூரையிலா குட்டிய செவரை புள்ள ராமன் தூதுவனே யாரை சொன்னா யாராக்கிறா அப்படின்னா இதுக்கு என்ன விளக்கம்? எட்டைகால் லட்சணமா 8 கால் 2 கால் உள்ள அவ்வளட்சணம் உடையவனே. ஏண்டா உனக்குலாம் என்னடா லட்சணம் இருக்குன்னு வந்து நிக்கிற அப்படின்னு கம்பனை பார்த்து அவ்வை கேட்கிறார். சாட பேசுறியா நீ திருப்பிக்கிட்டு நீ அங்கிட்டு கையெழுத்து அங்கிட்டு பேசுமா? நீங்க தான் சொன்னீங்க இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. அதுக்கு நடிக்கிற நீங்க மட்டும் சொல்றீங்க. நீங்க சொன்னா இன்னைக்கு நாங்க தான் பிடிக்கிறாங்க. பெரிய அம்மா சாவித்திரி நடிக்கிறாங்க. ஆமா இவர் பெரிய சிவாஜி கணேசன் இவர் பேரும் நடிக்கிறாரு. மலர்களை போத்தங்கை உறங்குகிறார் அண்ணன் வாயில் வாழ வைப்பார் என்று. ஏண்டா அந்த மாதிரி எல்லாரும் சிவாஜி கணேசன் மாதிரி ஆயிட முடியுமா? இல்லம்மா. என்ன
அப்பேற்பட்ட தன் நடை உடை பாவனை எல்லாம் மொத்த சகோதர தத்துவத்தை வச்சுதானே அவங்களையே கொண்டு வந்தாங்க. சரி சாமி, நாளிலே பந்தலடி நலிவிடை காலம், அதாவது 8 லட்சணமே அப்படின்னா 8 கால் 2 கால் உள்ள அவலட்சணம் உடையவனே, உனக்குலாம் என்னடா லட்சணம் இருக்குன்னு வந்து நிக்கிற அப்படின்னு கம்பனை பார்த்து அவை கேட்கிறா. அப்படி 8 கால் லட்சணமே எமன் பெரிய வாகனமே, எமன் எதுல ஏறுங்க? எரும மாடு அப்படின்னு கேக்குறா. எரும மாட்டு பேரு அப்படின்னு கேக்குறா. எரும நிறம் கொண்டவனே, என்ன எரும மாடு மாதிரி வந்து நிக்கிறையே, உனக்குலாம் அறிவு இருக்கா? அவனை எமன் எரிம்பரி வாகனமே, கூரையில குட்டியச்சவரே, அட குட்டியச்சவரா போறவனே. நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி கையன் எதுக்காக 1 2 கையில் கட்டிக்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி தெரிய மாட்டேன். கூரையிலா குட்டியச்சவரை குலராமன் தூதுவனே, குலராமன் தூதுவனே யாரு? குலராமனுக்கு தூதுவன் இருக்கும் ஆஞ்சநேய பெருமான் போல இருக்கும் செங்குரங்கே. ஆஞ்சநேய குரங்குட்டா ராமசாமி தூதம் நானடா. அடே ராவணா ராமசாமி தூதம் நானடா. ராமாயண நாடகத்துல ஒரு பாட்டு இருக்கு. சரி, அவன் போல இருக்கும் செங்குரங்கே. என்ன குரங்கு மாதிரி இடத்துக்கு இடத்துக்கு தாவிக்கிட்டு இருக்கேடா, ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அங்க நடந்த பிரச்சனை சாமி. நீங்க கேட்டதுக்கு பதில் கூரையில குட்டியச்சவரே அப்படின்னு பாருங்க. யாரை பார்த்து என்ன பேசுற, யார் வந்திருக்கிறது, எப்படி பேசுற, உனக்கு தராதரம் தெரியல, தகுதி தெரியல அப்படின்னு கம்மனுக்கும் அவைக்கும் போட்டி வந்துச்சு. இப்படி பாடல்களை பாடிக்கொண்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டா போஸ்ட் அப்படின்னு அவன் சொன்னான்னு சொல்ற. சரி, இவன் சொல்லிட்டானுங்கிறதுக்காக கம்பன் சும்மாட்டானா? சும்மா இருந்தானா? திருப்பி சொன்னான்ல, நீ 1000 மிகிழ் படிக்கலாமடி அவை மூதாட்டியே. அதே நேரத்தெல்லாம் என்ன அரசனை பார்த்து கேட்டான் அவரு கூட, ஊரெல்லாம் உனக்கடிமை, இந்த உலகம் எல்லாம் எனக்கு அடிமைடா. உன்னுடைய அரசாட்சி குறிப்பிட்ட காலம் தான் இருக்கு. ஆனால் ஒரு கவிஞரின் கையில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடி எடுத்து ஒரு காவியம் தீட்டி விட்டான் என்றால் அந்த காவியம் கடல் கடந்து சென்றாலும் ஒரு கவிஞரின் கதி என்றைக்கும் அழியாமல் இருந்துவிடும். ஆனால் அரசனுடைய ஆட்சி என்னைக்கு நிலையில்லாத ஆட்சி ஆகிவிடும் அல்லவா? அப்படி என்னன்னு சொன்னா, என்ன படித்தாலும் எம்முறை ஆகாதேடி கேள்வி அப்படின்னு அங்க உன்னைய சொல்லல. நானு என்ன படித்தாலும் எம்முறை ஆகாதேடி நான் சொன்னது கேட்டாயா? சும்மா இருந்துரு ஏண்டி வாழை பண்ணு, சொல்றது கேள்வி. பேசாதே ஆடவமாய் ஆடாதடா புலவா. ஆடிநாடு தேடினோம், ஆனசேன தேடினோம், கோடிவாசி தேடினோம், குறுக்கி வந்து நிக்குமா? சாதித்த குதிரை போல் தர்மம் வந்து நம்ம காக்குன. என்னதான் ஆடி பாடி பணத்தை சம்பாதிச்சாலும், என்னதான் ஆடவமா நீ பணத்தை சம்பாதிச்சாலும், என்னதான் பாடி நீ பணத்தை வாங்கினாலும், என்னதான் பேசி நீ பணத்தை சம்பாதிச்சாலும், ஒருவா நாரையும் தர்மம் பண்றோம் இல்லையா, தர்மமா பேசுறோம் இல்லையா, அந்த தர்மம் தான் கடைசியில வந்து நம்ம உயிரை காக்குமா. அதனால்தான் ஆடிநாடு தேடினோம், ஆனசேன தேடினோம், கோடிவாசி தேடினோம், குறுக்கி வந்து நிக்குமா? சாதித்த குதிரை போல் தர்மம் வந்து நம்மை காக்குமனு கம்மனுக்கு மறுபடியும் அவை புத்திமதி சொன்னார். கவிகளை எல்லாம் பார்த்துத்தான் கவியரசன் சொன்னார். எப்படி? அதே நேரத்தில் அள்ளி கொடுக்கும் மனிதனின் உள்ளம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வின் நல்லவன் என்றும் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. அள்ளி கொடுத்து வாழ்பவர் உள்ளம் ஆனந்த பூந்தோப்புமாக இருக்குமா? வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு, தர்மம் தலை காக்கும்டா அப்படி சொல்ல வேண்டாம் சொன்னா. ஓடி 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 உட்கொண்ட ஜோதியை நாடி 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 நாட்களில் கரைந்து போய் வாடி 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 மாண்டு போன மாதர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியாளர் வாழை பண்ணேன். மேல்குடி பார்க்க போனவர் யார்? பிரம்மதேவன். கீழ் நோக்கி போனவர் யார் என்றால் மகாவிஷ்ணு போனார். கீழ் நோக்கி பாதத்தை தானே தொட்டாரு. ஆக மச்சனை காலை பிடிக்கிறாருங்கிறதுக்காக இவர் குனிஞ்சார். திருமுடியும் பார்த்தார், திருவடியும் பார்த்தார் இல்லையா? அதை போல இந்த இடத்துல நான் உன்னை பார்க்க வந்த என்ன தெரியுமா? தமிழ் மூலமாக இந்த இடத்துல உங்களை சில கேள்விகளை கேட்கணும். ஏன்னா அறமும் அறமும் ஓதுனாத்தான் தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சமத்திற்கு நால்வர், சகலத்திற்கும் தவம் பெரிய ஒத்தாடு போதும். அகங்காரம் உள்ளடக்கி 5 சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம்பெருக்காலும் ஞானிகள் வந்து 5 அடக்கணும். இப்ப ஆமைக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் இருக்குல்ல? என்ன வித்தியாசம்? ஆமை ரோடு வீதியில நடந்து ஊர்ந்து போய்கிட்டு இருக்கோம். அப்ப மனுஷன் போய் புடிச்ச போனான்னு வைய தலையை உள்ள இழுத்துக்கிறோம், 4 காலையும் உள்ள இழுத்துக்கிறோம். ஆக 5 அது அடைக்கிறோம். எனக்கு என்ன செவனேன்னு நடக்கும். அதே மாதிரி முழுவனாகப்பட்டவன் தவம் இருக்கும் போதும் தன் 5 அடக்கி தவம் இருந்தாலும் அது தவத்துக்கு சிறப்பு. ஆமைக்கும் சாமிக்குள்ள வித்தியாசம், அது 5 அடக்கிறது. சரி, இதிகாசம் ராமாயணம் சொன்னீங்க இல்லையா? அதே நேரத்தில் அந்த ராமாயணத்துல ஒரு பகுதி மரபுரை விரித்து 14 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும் என்று கைகேயி சொன்னார் இல்லையா ராமனிடத்திலே. அதே நேரத்தில் வனவாசத்துக்கு 14 ஆண்டுகள் தான் போகணும்னு சொன்னா 14 ஆண்டுகள், ஏன் ஒரு 13 ஆண்டுகள் போகலாம்னு சொல்லி இருக்கிறான் கைகேயி. இல்லை என்றால் ஒரு 16 ஆண்டுகள் போகலாம்னு சொல்லி இருக்கலாம். ஏன் 16 ஆண்டுகள் மரபுரி தரித்து போகணும்னு சொல்லி போக சொன்னா இல்லையா? ஏன் 14 ஆண்டுகள் போக சொன்னா? அதே நேரத்தில் மரபுரி தரித்து போன அந்த சீதா பிராட்டிக்கு நடுக்காட்டுல எப்படி பொன்னகை கிடைத்தது?
ஆடை அதே நேரத்தில் அந்த பொன்னகை என்று சொல்லக்கூடிய பொன்னால் செய்யப்பட்ட நகைகள் எல்லாம் எப்படி காரணத்தில் கிடைச்சிச்சு? போகும்போது மறுபடியும் தெரித்தாலும் போலாம். அது காரணம் என்ன? 14 வருஷம் ஏன் வனவாசம் போகணும்? நீங்க சொன்ன மாதிரி 15 வருஷம் இருக்கலாம், 12 வருஷம் இருக்கலாம், 14 வருஷம் ஏன் போகணும் அப்படின்னா, இது ராவணேஸ்வரன் மகன் இந்திரஜித் மேகநாதன். மேகநாதன் பிரம்மனை நோக்கி தவம் இருக்கார். பிரம்மன் காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து மேகநாதன் என்னை நோக்கி தவம் இருக்காயே, தவம் இருக்க காரணம் என்னப்பா அப்படின்னு பிரம்மன் கேட்கிறார். பிரம்மன் கேட்டோடனே மேகநாதன் சொன்னானா, ஐயா எனக்கு இறப்பே வரக்கூடாது, எனக்கு சாவா வரம் கொடு அப்படின்னு பிரம்மன் கேட்கிறார். கேட்டோடனே மேகநாதன் கேட்டோடனே பிரம்மன் சொன்னானா, பிறப்பு இறப்பு என்பது எல்லா உயிரினங்களுக்கும் நீதி, அதை மாற்ற யாராலே முடியாது, மும்மூர்த்திகளாலே முடியாது, என்னாலே முடியாது அப்படின்னு பிரம்மன் சொல்றாரு. வேற வரம் கேளப்பா அப்படின்னு. அப்ப மேகநாதன் என்ன கேட்கிறார்? 14 வருஷம், அதாவது ஒரு ஆயுள், ஒரு ஜென்மம் எவன் ஒருவன் தன்னுடைய மனைவியோட கூடாமல் இருக்கானோ அவன் கையால சாவு எனக்கு வரணும். ஒரு ஜென்மம் எவன் தூங்காமல் இருக்கானோ அவன் கையால எனக்கு சாவு வரணும் அப்படின்னு வரம் கேட்கிறார். சரி, ஒரு ஜென்மம் என்றால் பிரம்ம சாஸ்திரப்படி மனிதனின் கணக்குப்படி 14 வருடமா. 14 வருடம் தூங்காமல் இருந்தவன் யாரு? லட்சுமணன் ஆகப்பட்டவன். 14 வருடம் தூங்காமல் இருந்த லட்சுமணன் 14 வருஷம் 2 மனைவியோட உறவுகளாக இருந்தவன் லட்சுமணன். அந்த லட்சுமணன் கையிலேயே மேகநாதன் இருந்தான். இதனால்தான் 14 வருஷம் என்பது உருவாச்சு. நீங்க கேட்ட முதல் விடை. இரண்டாவது என்ன கேட்டீங்க? அயோத்தியில இருந்து ராமன் லட்சுமணன் சீதா போனாங்க. போகும்போது துரோவரம் கொண்டு போனாங்க. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு எழுதுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் துரோவரம் கொண்டு போறாங்க. துரோவரம் கொண்டு போகும்போது நடுவுல சீதைக்கு நகை கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, வெறும் காவியாடன் துளசி மாலை அணிஞ்சு போறாங்க. போய்கிட்டே இருக்கும் போது அத்திரி முனிவருடைய ஆசிரமம் வந்துச்சா. அத்திரி முனிவருடைய ஆசிரமம் வந்தது. அந்த அத்திரி முனிவர் ஆசிரமத்துடைய வாசல்ல போய் 3 பேர் நிக்கிறாங்க. அப்ப அவருடைய மனைவி அபிஷா தேவி உள்ள இருந்து வராங்க. வந்து பாக்குறாங்க, ஆகா சாட்சாத் அந்த ராமனும் யாரு சீதையும் வந்திருக்காங்க.